بسم الله الرحمن الرحيم. عن صهيب رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: كان ملك في من قبلكم وكان له ساحر فلما كبر قال للملك: إني قد كبرت فبعث إلي غلاما وعلمه السحر، فبعث إليه غلاما يعلمه، وكان في طريقه إذا سلك راهب فقعد إليه وسمع كلامه فأعجبه، وكان إذا أتى الساحر مر بالراهب وقعد إليه، فإذا أتى الساحر ضربه إلى آخر الحديث. நேற்று சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸினுடைய தொடர். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முந்திய காலத்தில் ஒரு அரசன் இருந்தான். அரசனை சுற்றி இருந்த மந்திரிகளில் ஒரு மந்திரி ஒரு சூனியக்காரராக இருந்தார். அவர்தான் தலைமை மந்திரி. அவருக்கு வயதாகிவிட்டது. எனக்கோ வயதாகிவிட்டது. என்னுடைய கலையை ஒரு அறிவார்ந்த சிறுவரிடத்தில் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி யாராவது சிறந்த அறிவாளியான சிறுவரை அழைத்துவார்கள் என்று கூறினார். ஒரு சிறுவர் கிடைத்தார். அவருக்கு அதை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். வீட்டிலிருந்து அரண்மனைக்கு வரக்கூடிய பாதையில் ஒரு துறவியின் மடம். அங்கே சென்று அமர்வதற்கு ஆரம்பித்த அந்த சிறுவன் அந்த துறவியினுடைய அந்த அறிவுரையில் தன்னை ஐக்கியமாக்கிக் கொள்கிறார். இவ்வாறு பல நாட்கள் ஓடுகின்றன. ஒரு தடவை ஒரு பாதையில் ஒரு பெரிய மிருகம் படுத்துக் கொள்கிறது. எந்த மனிதர்களும் இந்த பக்கம் அந்த பக்கமாக செல்ல முடியவில்லை. அப்போது அந்த சிறுவர் நினைக்கிறார், சூனியக்காரர் உண்மையானவரா, அந்த துறவி என்பவர் உண்மையானவரா என்பதை சோதனை செய்வதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி ஒரு சின்ன கல்லை எடுத்து, இறைவா, என்னுடைய குரு துறவி உண்மையானவராக இருந்தால் இந்த மிருகத்தை விட்டு இந்த மக்களை காப்பாற்றுவாயாக என்று சொல்லி அந்த சின்ன கல்லை எடுத்து பிஸ்மில்லா சொல்லி அறிகிறார். அந்த மிருகம் அங்கேயே இறந்து விடுகிறது. மக்கள் அங்குமிங்கும் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். இதற்கு பிறகு அந்த சிறுவனுடைய புகழ் பரவ ஆரம்பிக்கிறது. நிறைய நோயாளிகள் வந்து அவனிடத்திலிருந்து அல்லாஹுடைய அனுமதியின் பேரில், அல்லாஹுடைய ஆற்றலின் பேரில், நாட்டத்தின் பிரகாரம் நல்ல சுகம் பெற்று சென்றார்கள். இதை கேள்விப்பட்ட மந்திரி பிரதானிகளில் இருந்த ஒரு கண் தெரியாதவர், இயற்கையாகவே பிறக்கும் போதே கண் தெரியாமல் பிறந்த ஒரு மந்திரி, பெரிய அறிவாளியாக இருந்தார். ஆனால் கண் தெரியாது. அவர் நிறைய செல்வங்களை எடுத்து கொண்டு வந்து அந்த சிறுவனுக்கு முன்னால் கொட்டி சொன்னார், எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் கண் இல்லை. கண் பார்வையை மட்டும் நீ தந்துவிட்டால் உனக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் செல்வத்தை தருகிறேன் என்று சொன்னார். கண் பார்வை தரக்கூடிய, நோயை நிவாரணம் செய்யக்கூடிய தன்மை எனக்கு கிடையாது. அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் உண்டு. நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தை துஆ செய்கிறேன், உங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும் என்று அந்த சிறுவர் சொன்னார். அந்த மந்திரியும் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். துஆ செய்கிறார் சிறுவர். கண் பார்வை தெரிந்து விடுகிறது. இதை கேள்விப்பட்ட அந்த துறவி சொன்னார், என்னை விட நீ உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்து விட்டாய். இனிமேல் உனக்கு சோதனைகள் ஆரம்பமாகும். நீ உன்னை பற்றிய விஷயம் மன்னருக்கு தெரிந்து உன்னை பற்றி கேட்டால் என்னை பற்றி சொல்லிவிடாதே என்று அந்த குருநாதர் சொல்லி காட்டினார். சரி என்று போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த அரசன் என்ன செய்கின்றான், அந்த அரசனிடத்தில் அந்த மந்திரி செல்கிறார். கண் பார்வையோடு செல்கிறார். அப்போது கண் பார்வை வந்ததை பற்றி மன்னர் விசாரிக்கிறார். மன் ரத்த அலைக்க வசர, உனக்கு கண் பார்வை எப்படி கிடைத்தது? கால, அந்த மந்திரி சொன்னார், ரப்பி, என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்தான் என்று சொன்னார். உடனே அந்த மன்னர், அந்த காலத்து மன்னர்கள்லாம் எப்படின்னு சொன்னால் தன்னை தான் இறைவன் சொல்லிக்கிருந்தாங்க. இப்படி தான் அவங்களுடைய முட்டாள்தனமான தன்மை. வழக்க ரப்புன் வைரி, என்னல்லாத இன்னொரு இறைவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்டார். கால, உடனே அந்த மந்திரி சொன்னார், ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், என் இறைவனும் உன் இறைவனும் அல்லாஹ் தான், நீலாம் இறைவன் கிடையாது
என்று அந்த மந்திரி சொன்னார். ஃபஅகதஹு ஃபலம் யஸல் யுஅதிபு ஹத்தா தல்ல அலல் குலாம். அந்த மந்திரியை பிடித்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அவரை ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்கியவுடன் அந்த மந்திரி என்ன செய்கிறார், அந்த சிறுவரை பற்றி சொல்லிவிடுகிறார். சிறுவரை பற்றி இந்த மாதிரி ஒரு சிறுவர் தான் எனக்கு கண் பார்வை கொடுத்தார், அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேர் என்று சொன்னார். ஃபஜி அபில் குலாம், அந்த சிறுவனை அழைத்து வார்கள் என்று சொன்னார். ஃபகால் அல்ஹுல் மலிக், அரசன் கேட்டான் இந்த சிறுவனை பார்த்து, ஐ முனை, மகனே, கது பலக மின் சிஹரிக்க மா துபரிவுல் அக்மஹ வல் அப்ரஸ், நீ கற்றுக்கொண்ட அந்த சூனிய கலையின் மூலம் பிறவி குருடர்களையும் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்தும் தன்மையை நீ பெற்றுவிட்டாய். வத்தஃபால் வத்தஃபால், இன்னும் எத்தனையோ நோய்களை நீ குணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன் என்று சொன்னபோது ஃபகால், அந்த சிறுவர் சொன்னார், இன்னிலா அஷ்ஃபி ஆதா, நான் யாருக்கும் எந்த நிவாரணத்தையும் நல்ல சுகத்தையும் நான் கொடுக்கவில்லை. இன்னமா யஷ்ஃபி அல்லாஹ், நல்ல சுகத்தை தருவது அல்லாஹ் என்று சொன்னார். ஃபஅகதஹு, அவரை பிடித்து உதைத்தார். ஃபலம் யஸல் யுஅதிபுஹு ஹத்தா தல்ல அலல் வாஹிம், அந்த சிறுவனை அடித்து சித்திரவதை செய்தவுடன் அந்த சிறுவனும் தனக்கு கற்றுக் கொடுத்த அந்த குருவை பற்றி சொல்லிவிடுகிறார். ஃபஜி அபிர் ராஹிம், அந்த துறவியை அழைத்து வரப்படுகிறது. ஃபகீல லஹு, அந்த துறவியிடத்திலே சொன்னார், இர்ஜி அந்தீனி, நீ அந்த சிறுவனுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நேரிய மார்க்கம் இருக்கிறது இல்லையா, அந்த உன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிடு என்று சொல்கிறார். ஃபஅபா, முடியாது என்று சொல்கிறார். ஃபதஆ பில் மின்ஷார் ஃபவுதிஅ அல் மின்ஷார் ஃபீ மிஃப்ரகத்தி ரஅஸி, ஒரு ரம்பம் கொண்டு வரப்பட்டது. ரம்பத்தை கொண்டு வந்து அந்த துறவியினுடைய நடு உச்சந்தலையிலே வைத்து அறுக்கப்பட்டது, நேராக பிளந்தார். ஃபஷக்கஹு ஹத்தா வக்கா ஷிக்கா, அவருடைய 2 துண்டுகளும் அப்படியே நேர் பகுதியாக பிளக்கப்பட்டு அவர் இறந்து விடுகிறார். சும்மா ஜி அப்ஜலீஸில் மலிக் ஃபகீல லஹு இர்ஜி அன் தீனி, பிறகு அந்த கண் பார்வை தெரிந்த அந்த மன்னர், அந்த மந்திரியை அழைத்து வரப்பட்டது. அவரிடத்தில் சொல்லப்பட்டது, நீ உன் மதத்தை விட்டுவிடு, நீ இப்போது புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தை விட்டுவிடு என்று சொல்கிறார். அவரும் என்ன செய்கிறார், ஃபஅபா, மறுத்தார். ஃபவுதி அல் மின்ஷார் ஃபி மிஃப்ரகி ராசி, ரம்பம் கொண்டு வரப்பட்டு அவருடைய உச்சந்தலையில் வைத்து அறுக்கப்பட்டு நேர் பகுதியாக பிளக்கப்பட்டு ஃபஷக்கஹு பிஹி ஹத்தா வக்கா ஷிக்கா சும்ம ஜி அபில் குலாம், அவரும் 2 துண்டாக்கப்பட்டு இறந்து விடுகிறார். பிறகு அந்த சிறுவர் அழைத்து வரப்படுகிறார். சிறுவரிடத்திலே சொல்லப்படுகிறது, இர்ஜி அந்தீனி, உன் மார்க்கத்தை விட்டுவிடு என்று சொல்லப்படுகிறது. ஃபஅபா, அவர் மறுத்துவிட்டார். ஃபதஃபஅஹு இலா நஃபரி மின் அஸ்ஹாபி ஃபகால் இத்ஹபு பிஹி இலா ஜபலின் கதா வ கதா ஃபஸ்அது பிஹில் ஜபல், அந்த சிறுவனை கை கால்களை கட்டி ஒரு குழுவிடத்திலே, ஒரு தன்னுடைய வீரர்களுடைய ஒரு குழுவிடத்திலே கொடுத்து இவனை பிடிச்சி இழுத்துட்டு போங்க, மலை உச்சியில் போய் உருட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். மலை உச்சிக்கு சென்று இந்த சிறுவனை உருட்டி விடுங்கள், அவன் சித்திரவதை பண்ணணும், அப்படி அணுவணுவா சாவம் என்று சொன்னார். உடனே ஃபைதா பலகுத்தும் திருவத்தகு ஃபைண்டஜா அந்தீனி வயில்லா ஃபத்ரு, மலை உச்சிக்கு போய் அவன்கிட்ட கேளுங்க, மார்க்கத்தை விட்டுறியா, திரும்பி உன் மதத்துக்கு வர்றியா அப்படின்னு கேளுங்க. அப்படி வரலைன்னு சொன்னால் ஃபத்ரிஹு, அவரை உருட்டி விடுங்கள். ஃபதஹபு பிஹி ஃபஸைது பிஹில் ஜபல், அந்த சிறுவனை கூட்டிகிட்டு போகிறாங்க, மலை உச்சிக்கு போனாங்க. அந்த சிறுவன் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். அல்லாஹும்ம க்ஃபினீஹிம் பிமாஷி, அல்லாஹும்ம க்ஃபினீஹிம் பிமாஷி, இறைவா உன்னுடைய நாட்டத்தின் பிரகாரம், உன்னுடைய நாட்டத்தை கொண்டு இவர்கள் என் விஷயத்திலே இவர்களுக்கு நீ போதுமானவனாக ஆகிவிடு என்று அந்த சிறுவர் துஆ செய்கிறார். ஃபரஜஃப பிஹிம் அல் ஜபல், அந்த மலை குலுங்கியது. ஃபஸகது, அவனை, அந்த சிறுவரை அழைத்து சென்ற அத்தனை பேரும் கீழே உருண்டு விழுந்தார்கள். வஜா யம்ஷி இலல் மலிக், அந்த சிறுவன் மட்டும் தன்னுடைய மன்னரிடத்தில் தைரியமாக வந்தான், அவர் மட்டும் இறந்து போகவில்லை. ஃபகால லஹுல் மலிக், அரசன் கேட்டான், மா ஃபஇல பி அஸ்ஹாபி, உன்னை அழைத்து சென்ற அந்த வீரர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டான்.
ஃபக்கால, அந்த சிறுவர் சொன்னார், கஃபானிஹுமுல்லாஹ், அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக ஆகிவிட்டான், அல்லாஹ் என்னை அவர்களுடைய தீங்கிலிருந்தும் காப்பாற்றி விட்டான் என்று சொன்னார். ஃபதஃபாஹு இலா நஃபரி மின் அஸ்ஹாபி, இன்னொரு குழுவை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய கையிலே ஒப்படைத்து அந்த மன்னன் சொன்னான், இதுஹபு பிஹி ஃபஹ்மிலூஹு ஃபீ குர்கூரின், ஒரு படகில் அழைத்து செல்லுங்கள். ஒரு கடலுக்கு ஒரு படகுல வச்சு அழைத்து செல்லுங்கள், கைகாலையெல்லாம் கட்டிருங்க. வத்தவஸ்ஸது பிஹில் பஹர், கடலுக்கு நடு பகுதியில் போகும்போது ஃபைன் ரஜஅன் தீனி ஃபைல்லா ஃபக்ரிஃபு, இவன்கிட்ட கேளுங்க, உன் மதத்தை உரியா அப்படின்னு கேளுங்க. அவன் மதத்தை விட்டுவிட்டால் அவனை கூட்டிகிட்டு வந்துடுங்க. அவன் விடுவதற்கு மறுத்தால், அந்த பழைய நிலைமையில் அவன் இருந்தால் அவனை பிடிச்சி கடலுக்குள்ளே தள்ளிடுங்க என்று அந்த மன்னன் ஆணையிடுகிறான். ஃபைன் ரஜஅன் தீனி இல்லா வைல்லா ஃபக்ரிஃபு ஃபதஹபு பிஹி, அந்த தோழர்களெல்லாம் அந்த வீரர்களெல்லாம் அந்த சிறுவனை அழைத்து போகிறார்கள். ஃபகால், படகிலே ஏற்றி அழைத்து செல்லும் போது இந்த சிறுவர் அல்லாஹ்விடத்தை துஆ செய்கிறார், அல்லாஹும்ம க்ஃபினீஹிம் பிமா ஷித், யா அல்லாஹ், உன்னுடைய நாட்டத்தின் பிரகாரம் இவர்கள் விஷயத்தில் எனக்கு நீ போதுமானவனாக, இவர்களுடைய தீங்கிலிருந்தும் என்னை நீ காப்பாற்றிவிடு என்று துஆ செய்கிறார். ஃபன்கஃபஅத் பிஹிமுஸ் ஸஃபீனா ஃபகரிகு, அந்த படகு அசைந்தது. அந்த அசைதலில் அவர்கள் அத்துணை பேரும் கீழே விழுந்தார்கள், மூழ்கி போனார்கள். ஆனால் அந்த சிறுவர் மட்டும் கரையை அடைந்து மன்னரிடத்திலே தைரியமாக வந்து நின்றார். வஜா யம்ஷி இலல் மலிக் ஃபகால லஹுல் மலிக், மன்னன் கேட்டான், மா ஃபஅல பி அஸ்ஹாபி, உன்னை அழைத்து சென்ற அந்த வீரர்களெல்லாம் எங்கே, என்ன ஆனார்கள்? கஃபானிஹுமுல்லாஹு தஆலா, அவர்களை விட்டும் அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான், அவர்களை விட்டும் என்னை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்று அந்த சிறுவர் சொன்னார். ஃபகால லில் மலிக், உடனே அந்த சிறுவர் சொன்னார், நீ மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போனாலும் சரி, கடல் நடுவுக்கு கூட்டிகிட்டு போனாலும் சரி, என்னை நீ கொல்ல முடியாது. அந்த சிறுவர் எவ்வளோ தைரியமாக பேசுகிறது, ஈமானுடைய உரம், ஈமானுடைய தைரியம். அந்த சிறுவர் சொன்னார், என்னை நீ மலை உச்சிக்கு அழைத்து சென்றாலும் சரி, கடல் நடுவில் கொண்டு போய் நீ என்னை தள்ளினாலும் சரி, என்னை நீ என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் கொல்ல முடியாது. இன்னக லஸ்த பிகாத்திலி ஹத்தா தஃஅல மா ஆமுருக பி, ஆனால் நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செஞ்சேன்னு சொன்னால் நீ என்னை கொன்றுடலாம் என்று அந்த சிறுவரை என்ன செய்கிறார், வழி சொல்லுகிறார். சிறுவருடைய நோக்கம் என்னங்கிறத பின்னால் சொல்லுவோம். சிறுவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? என் ஈமானின் காரணத்தினால் நான் இறந்தேன் என்பது என்னுடைய இறப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, என் இறப்பு இந்த உலகத்துக்கு ஒரு தாவாவாக இருக்க வேண்டும், இந்த உலக மக்களினுடைய நேர்வழிக்கு அது ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நான் அப்படி 4 சுவத்துக்குள்ளே மூத்தா போயிட்டேன்னு சொன்னால் என்னுடைய தியாகத்துக்கு ஒரு இது இல்லாமல் போயிடும், ஒரு அந்தஸ்து இல்லாமல் போயிடும். நான் இறந்து போனேன்னு சொன்னால் இந்த இறப்பின் மூலம் 4 பேராவது என்ன செய்யணும், முஸ்லீம் ஆகணும், அப்படி ஒரு தாவாவாக என்னுடைய இறப்பு மாற வேண்டும் என்று நினைத்து அந்த சிறுவர் என்ன செய்கிறார், அவர் சொன்னார், என்னைய நான் சொல்கிற மாதிரி நீ கொலை செய்தால் கொன்று விடலாம் என்று சொல்லி ஒரு ஐடியா சொல்கிறார். அந்த ஐடியா என்ன, அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்று நிகழ்வின் மூலம் சிறந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.